சிக்கன் நகட்ஸ் McDonald ஸ்டைலில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மின்ஸ்டு சிக்கனை வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நார்மல் சிக்கன் பீசஸ் போன்லெஸ் வாங்கிட்டு மிக்ஸி ஜாரில் இப்படி அரைச்சிக்கோங்க. நல்லாவே நைஸாக அரைச்சிக்கணும். ரெஸ்டாரண்ட்ஸில் ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், ஜிஞ்சர் பவுடர்னு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் செய்கிறது இஞ்சி கொஞ்சமும், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு பாதி வெங்காயம் மட்டும் சேர்த்துட்டு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் சேர்த்து அதை அரைச்சிக்கோங்க மிக்ஸி ஜாரில். அதுக்கப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் பவுடர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா சேர்ந்து வரத்துக்கு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒயிட் பெப்பர், பேப்ரிக்கா, ஆரிகானோ தேவைப்படும். வீட்டில் செய்கிறது நான் பெப்பர் 1 ஸ்பூனும், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூனும் தான் சேர்க்குறேன். அதுவே சூப்பராக இருக்கும். உப்பு ஒரு ஸ்பூனு, அப்புறம் ஒரு எக்கு சேர்த்துருக்கேன். பால் 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நக்கட்ஸாக நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாம். கையில் லைட்டாக கொஞ்சம் தண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாமல் ஷேப் பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வரும். என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நார்மல் ஸ்கொயர் ஷேப்பில் தான் வைக்கிறேன். 1/2 kg சிக்கனுக்கு நல்லா ஒரு 30-40 பீஸ் வரும். இந்த சின்ன சின்ன ஷேப்புக்கு கண்டிப்பாக ரொம்ப லேட் ஆகும். ஸோ முந்தின நாளே செஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நக்கட் செய்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 2 ஹவர்ஸ்னால் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம செய்யணும். செய்ய போகிறதுக்கு முன்னாடி எக் வாஷ் எடுத்துக்கோங்க. எக்கு 1, 2 ஸ்பூன் பால், கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் சுகர், கொஞ்சம் பெப்பர். அதே மாதிரி மேலே கோட்டிங்காக மைதா 1 கப்பும், அதுக்கு பாதி அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் நான் டேபிள் ஸ்பூனில் சேர்க்குறேன். இதுக்கு ஸ்பைஸ் அப் பண்ணுறதுக்கு தேவையான உப்பு, பெப்பர், பேக்கிங் பவுடர் சேர்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்புறம் உங்ககிட்ட என்ன ஹர்ப்ஸ் இருக்கோ, ட்ரை ஹர்ப்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி எக்கையும் பீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ எக் வாஷ் இருக்குது, மைதா கலந்து வச்சாச்சு. லாஸ்ட்டாக பிரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நக்கட்ஸை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன் வெளியில். ஃப்ரீசரில் வைக்கும் போது தான் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ ஃபஸ்ட்டு கோட் மைதா, அதுக்கப்புறம் எக் வாஷில் ஒரு கோட்டை, நிறைய கொஞ்சம் அதிகமாக இல்லாமல் கரெக்டாக எடுத்துடுங்க வெளியில். அடுத்து மேலே பிரெட் க்ரம்ஸ் வச்சு கோட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இதே போல் எல்லா நக்கட்ஸும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிடணும். இதுவுமே ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். நான் இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு திரும்பியும் 2 ஹவர்ஸ் கழித்து யூஸ் பண்ணுறேன். இது 1 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம். அதுவும் ஃபர்ஸ்ட் டே நீங்கள் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி நல்லா எடுத்து ஃப்ரை பண்ணும்போது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கெஸ்ட் வராங்க, இல்லை நெக்ஸ்ட் டே ஒரு நல்ல பெரிய நான்வெஜ் பார்ட்டி இருக்குன்னா ஸ்டார்டர்ஸாக நீங்கள் இதை முந்தின நாளே செஞ்சு வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேப் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். McDonald ஸ்டைல் சிக்கன் நக்கட்ஸ் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.